இந்த ஏரியாவில் மானூர் அப்படின்ற இந்த திண்டிவன மானூர், மா என்றாலே சிறப்பு என்று அர்த்தம் தமிழில். மா திருமா அப்படின்னால என்ன, திருமா அப்படின்னால ஒரு சிறப்பா அப்படின்ற பொருள். நம்ம எழுச்சி தமிழரை நம்ம பார்ப்போம், அவர் மாதிரியே நம்ம மீசை வைப்போம், அவர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவோம். பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஏறக்குறைய ஒரு ஏரியாவில் வந்து ஒரு போட்டோவை பார்த்தாலே சிறுத்தலாம், நீட்டா ட்ரெஸ் பண்றது, நல்ல நீட்டா பேசுறது. இன்னைக்கு தமிழகத்திலேயே வந்து ஒரு கம்பீரமாக இருப்பது யார் என்றால் சிறுத்தைகள். நெய்தர் ஸ்மோக்கிங் நாட் ட்ரிங்கிங் அப்படின்னு நிகழ்காலத்தில் இருக்கிற ஒரே அரசியல் தலைவர் எழுச்சி தமிழர். காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகின்ற களிமண் அல்ல நான், அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவழி போக்கையே தீர்மானிக்கிற கடும் பாறை என்று சொன்னேன். அப்படிப்பட்டவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்ப அவர் பதிவு செய்கிறார், நான் காதலிப்பது பெண்களை அல்ல, நான் காதலிப்பது எனது மக்களை. புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்தது. தலைவர் வந்து என்ன சொன்னாரு, நம்ம கட்சி அங்கீகாரம் அடைந்து விட்டால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் சொன்னாரா சொல்ல மலைச்சாமி அவர்களே. ஆனா இப்ப நம்ம கட்சி அங்கீகாரம் அடைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, இதுவரை திருமணம் செய்யாமல் களமாடுகிறார் என்றால் அவர்தான் வாழும் புத்தர். மீண்டும் சொல்லுகிறேன், அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், சார்ஜ் கோட்டை தான் எங்கள் இலக்கு, செங்கோட்டை அல்ல. இந்த இந்தியா லெவல்ல ஒரு அறிவு சார்ந்த ஒரு லீடர் பேரை சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பிரதர். டாக்டரேட் வாங்கி இருக்கிறாரு நம்ம தலைவர் எழுச்சி தமிழர். எங்க டாக்டரேட் வாங்க யாராவது சொல்லுங்க. அவ்வளவு ஒரு அறிவு சார்ந்த ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார் எழுச்சி தமிழர் அவர்கள். எட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், அவர் வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா பிரமிப்பா இருக்குது. என்ன ஒரு கம்பீரம். ஆக இவங்க எல்லாரையுமே சங்கி பயலுக விழுங்கி விட்டார்கள். இன்னைக்கு இந்தியா அளவில் விழுங்க முடியாத ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தான். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு தேவை இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு கொள்கை இருக்கிறது, ஒரு கோட்பாடு இருக்கிறது. இந்த கொடி பறக்குது. இது விடுதலை சிறுத்தைகள் காலம், திருமா காலம். மீண்டும் தமிழக முதல்வர் தலைமை ஸ்டாலின் வெற்றி பெற வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கடினமாக உழைக்க வேண்டும். கடினமாக உழைக்க வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகளுக்கு 10 இலக்க 10க்கு மேலே சீட்டு கொடுக்க வேண்டும். காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகின்ற களிமண் அல்ல நான், அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவெளி போக்கையே தீர்மானிக்கின்ற கடும் பாறை என்று வார்த்தை சொல்லாளர் மட்டுமல்ல வாழ்ந்து காட்டிய புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு என்மானம் பெரிதல்ல, தமிழர்களின் தன்மானமே பெரிது என கிளம்பிய தந்தை பெரியாருக்கு பிறகு ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பதில் என்ன குறை என்ற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கிய மேதகு பிரபாகரனுக்கு பிறகு ஒழுங்கே பெற்று சனாதானத்தை எதிர்த்து களமாடிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் எழுச்சி தமிழரின் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணியின் சார்பாகவும் அன்பு தம்பி ராமதாஸ் அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது அன்பு தம்பி, உங்களுடைய கள போராளி ஆளுமை மிக்க மலைச்சாமி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் என்னை அழைத்தார். அழைத்து அண்ணன் ஒரு முக்கியமான நிகழ்வு கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தம்பி ராமதாஸ் அவர்களிடம் நான் ஒரே ஒரு முறை சந்தித்ததாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இந்த திண்டிவனத்தில் ஒரு நிகழ்வில். மற்றபடி அவரை பற்றிய எந்த ஒரு நிகழ்வும் எமக்கு தெரியாது. இருந்தாலும் கூட இந்த நிகழ்வில் தோழர்கள் பேசிய கருத்துக்களை வைத்து பார்க்கப்படும் பொழுது அன்பு தம்பி ஒரு மாபெரும் ஒரு கள போராளியாகவே களமாடி இருக்கிறார் என்பது மட்டும் நிச்சயமாக நமக்கு தெரிகிறது. மலைச்சாமியுடைய வளர்ப்பு இல்லை மலைச்சாமியுடைய பார்வையில் ஒரு தோழர் இயங்கி இருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக சிறப்பாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட தோழருடைய
நிகழ்வில் நாம் கலந்து கொண்டு பேசுவது என்பது எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த கள போராளிக்கு அது ஒரு ஆட்டுநர் ஆட்டோ ஓட்டுறவர் மாதிரி சொன்னாங்க. அப்படிப்பட்ட தம்பியை பார்த்தோம்னா அந்த போட்டோ பார்க்கும்போது நல்ல ஒரு படித்த ஒரு சிறுத்தைகளுக்கான அந்த முகப்பாவனையோடு கம்பீரமாக இருக்கிறார். அந்த வகையில் அந்த தம்பிக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரின் சார்பாக, மேடையில் அமர்ந்திருக்கின்ற போராளிகளின் சார்பாக மீண்டும் ஒரு முறை செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு தோழர்களே, ஒரு பயிற்சி பட்டறைனா நிறைய கருத்துக்களை பேசலாம், இல்லை அரசியல் நிகழ்வுகள் என்றால் நிறைய கருத்துக்களை நாம் பேச முடியும். ஆனால் இது ஒரு நிகழ்வு, அது ஒரு போராளி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். எதை பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் தான் நான் இருக்கின்றேன். இருந்தாலும் கூட ஒரு மனிதன் மறைந்த பிறகு அவனுடைய வரலாறுகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் சொல்லியதை வைத்து பார்க்கப்படும் பொழுது இந்த ஏரியாவில் மானூர் அப்படின்ற இந்த திண்டிவன மானூர், மா என்றாலே சிறப்பு என்று அர்த்தம் தமிழில். மா திருமா அப்படின்னால என்ன, திருமா அப்படின்னாலே ஒரு சிறப்பா அப்படின்ற பொருள். அந்த வகையில் உங்க ஊரே மானூர், ஒரு சிறப்பான ஊர் திண்டிவனம். அந்த ஊர்ல இந்த பகுதிகளில் ஒரு சிறுத்தையாக மட்டுமல்லாமல் ஒரு புலியாகவும் இயங்கியிருக்கிறார். உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட தம்பியை பற்றி ஒவ்வொரு தோழர்களும் பேசினார்கள். காரில் வரும் பொழுது கூட அன்பு தம்பி மலைச்சாமி அவரை பற்றி பேசி வந்தார். அந்த வகையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தோழரை நாம் இழந்து விட்டோம் என்று எண்ணும் பொழுதுதான் மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது. அன்பு தம்பி நம்ம தோழர் வழக்கறிஞர்லாம் பேசும்போது இளைஞர்லாம் சொன்னாப்புல ஒழுக்கமாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் அப்படின்னு அந்த சில கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். அதை நானும் வழிமொழிகின்றேன். ஏன் அதை நான் சொல்றேன்னா, நம்ம எழுச்சி தமிழரை நம்ம பார்ப்போம், அவர் மாதிரியே நம்ம மீசை வைப்போம், அவர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவோம். பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஏறக்குறைய ஒரு ஏரியாவில் ஒரு போட்டோவை பார்த்தாலே சிறுத்தடா, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, நல்லா நீட்டாக பேசுறது, அப்படி இருக்குன்னா யாரு அது சிறுத்தை அப்படின்றது ஒரு பரவலான ஒரு செய்தி. அது மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு தமிழகத்திலேயே ஒரு கம்பீரமாக இருப்பது யார் என்றால் சிறுத்தைகள். இது நம்ம சொல்லல, பரவலாக மூத்த பத்திரிகையாளர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது சிறப்பு. ஆனால் நம்ம எழுச்சி தமிழரை போல் இருப்பது பெரிதல்ல. தோழர் இங்கே பதிவு செய்தார், அவருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்குவது மட்டும் சிறப்பல்ல, அவரை போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அழகாக சொன்னார். உண்மைதான். அதாவது நெய்தர் ஸ்மோக்கிங் நாட் ட்ரிங்கிங் அப்படின்னு நிகழ்காலத்தில் இருக்கிற ஒரே அரசியல் தலைவர் எழுச்சி தமிழர். இதை நிச்சயமாக நீங்கள் மறுக்க முடியாது. இன்னைக்கெல்லாம் இருக்கிற தலைவர்லாம் நைட்ல ஒரு மாதிரியா பேசுறாங்க, பகல்ல ஒரு மாதிரி பேசுறாங்க. ஏன் அவங்க எல்லாம் மக்கள்கிட்ட போக முடியல உங்களுக்கு தெரியுதா? இப்ப இருக்க தலைவர்கள்லாம் இரவு ஆனாலேயே அவங்க ஒரு லெவலுக்கு போயிடுவாங்க. அதனாலே அவர்கள் மக்களிடம் செல்ல முடியவில்லை. இன்னைக்கு இருக்கிற அணில் குஞ்சாக இருக்கட்டும், ஆமை குஞ்சுகளாக இருக்கட்டும், அதனுடைய நிலைமை உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கெல்லாம் பாவம் அணில் குஞ்சுகள் மாட்டிக்கொண்டது. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு திருமணம் செய்திருக்கிறார், அந்த திருமணத்தில் இருக்கின்ற அந்த பெண்மகளையே உன்னால் பாதுகாக்க முடியவில்லை, அந்த பெண்மகளுக்கு நீ ஒழுக்கமாக செயல்பட முடியவில்லை, உன் குழந்தைகளை நீ ஒழுக்கமாக பார்க்க முடியவில்லை என்றால் நீ எப்படி இந்த மக்களை பார்ப்பாய் அப்படின்னு பல பேர் கேட்கிறார்கள். ஆனால் நமது தலைவர் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக இரவும் பகலுமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர்தான் வரலாற்று நாயகன், வரலாற்று தலைவர் என்பதை நாம் மறக்க முடியாது. அவர் யாரை ரோல் மாடலா எடுக்கிறார்னா புரட்சியாளர் அம்பேத்கரை எடுக்கிறார். நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகின்ற களிமண் அல்ல நான், அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவெளி போக்கையே தீர்மானிக்கிற கடும் பாறை என்று சொன்னேன். அப்படிப்பட்டவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். இது நம்ம போந்து பேசல, புரட்சியாளர் அம்பேத்கரே பதிவு செய்யப்பட்ட கருத்து. அவர் கேட்கிறாங்க, என்னங்க நீங்க காங்கிரஸ்ல போயிருக்கிறீங்க, எப்படி கரைந்து போய்விட மாட்டீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது, நான் களிமண் இல்லப்பா, நான் அப்படியே கரைஞ்சு போறதுக்கு நான் கடும் பாறை. சொன்னது மட்டுமல்ல, செய்து காட்டினார் வரலாற்றில். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்
வெளிநாட்டில் இருந்து வருகின்ற பொழுது, உங்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு சொல்றேன் நான். அப்ப இங்க இருக்கிற பத்திரிகைலாம் எழுதுறாங்க, அம்பேத்கர் மனைவி இறந்து போயிட்டாங்க, அவர் அங்கிருந்து வரும் பொழுது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட வரப்போறாரு. இருக்குங்க, ரெக்கார்டு இருக்குங்க. ஒரு வெள்ளக்கார பொண்ணு வந்து புரட்சி அம்பேத்கரை மிகவும் காதலித்து இருக்கிறார். நிறைய பேருக்கு தெரியாது. அவருடைய 13வது தொகுப்பணி எடுத்து பார்த்தீங்கன்னா காணிக்கை அப்படின்னு RRR போட்டிருப்பாரு, RRRன்னு போட்டிருப்பாரு. அந்த RRR கடைசியில் சொல்ற அந்த பேருக்கு என்ன நேமுக்கு அர்த்தம்னு. அப்படியெல்லாம் அவர் புத்தகத்தை காணிக்கையாக்கி இருக்கிறார். ஒரு வெள்ளக்கார பொன் தலைவரை காதலித்து இருக்கிறார். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இறங்கும் பொழுது தனியாக வந்து இறங்கினார். அப்ப அவர் பதிவு செய்கிறார், நான் காதலிப்பது பெண்களை அல்ல, நான் காதலிப்பது எனது மக்களை. புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்தது. அதற்காகவே வாழ்ந்தார். பெரிய உலக அறிஞர்கள் சில கருத்து சொல்லுவாங்க, இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும் அறிஞர் அவர் பீஸ் அண்ட் லா என்ற புத்தகம்லாம் எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு, நிறைய புரட்சியாளர்கள் வந்து புரட்சியை உருவாக்கும் பொழுது ரொம்ப நேர்மையாத்தான் இருப்பாங்க. எல்லா புரட்சியாளர்களும், உலக அறிஞர் சொல்லுகிறார், எல்லா புரட்சியாளர்களும் புரட்சியை ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, புரட்சிக்காக உயிரையே கொடுப்பாங்க, போராடுவாங்க. அப்ப அந்த புரட்சியை நடத்துவதற்கு, அந்த போராட்டங்களை நடத்துவதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. இப்ப இந்த நிகழ்ச்சி நடத்துறோம், தம்பிக்கு நம்ம வந்து வீர வணக்கம் செலுத்துகிறோம். அப்ப வந்து அவருக்கு நம்ம நிதி வழங்க வேண்டும், ஒரு ஸ்டேஜ் போட வேண்டும், மைக்கு வைக்க வேண்டும், லைட்டு போட வேண்டும். அப்ப பொருளாதாரம் இல்லாமல் சேரு போட முடியாது. இதெல்லாம் யதார்த்தம், இயங்கிய கோட்பாடு. அப்ப அந்த அறிஞர் என்ன சொல்றாருன்னா, பெரிய அறிஞர் டால்ஸ்டாய், போய் படிச்சு பாருங்க, டால்ஸ்டாய்னு போடுங்க, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட டால்ஸ்டாய் என்ன சொல்கிறார் என்றால், இந்த புரட்சியை ஆரம்பிக்கும் பொழுது ஆஹா நான் தான் பெரிய புரட்சியாளர் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்ப பொருளாதாரத்தை ஈட்டுவார்கள், என்ன புரட்சி செய்வதற்கு, ஸ்டேஜ் போடுவதற்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். நாளடைவில், நல்லா கேட்டுக்க, நாளடைவில் அந்த அறிஞர் பெருமக்கள் அந்த பணத்தை அதிகமாக சேர்த்து சேர்த்து பணத்தை ஆசை பிடித்து அவர்கள் புரட்சி செய்வது அந்த பணத்தை பாதுகாப்பதற்காகத்தான் அப்படி டால்ஸ்டாய் சொல்றார். இது உலக அறிஞர்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள், இருந்தார்கள். அவற்றில் விதிவிலக்காக ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள், ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான். அந்த ஒரு சில தலைவர்கள் யார் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். அம்பேத்கர் எந்த கோட்பாட்டிற்காக களமாடினாரோ கடைசி வரைக்கும் எந்த காம்ப்ரமைஸும் இல்ல, எந்த சமரசமும் இல்லாமல் வாழ்ந்த ஒரே ஆள், ஒரே தலைவன், மாபெரும் தலைவன். ஆள் என்று சொல்வது கூட தவறு, மாபெரும் ஒரு மகா புத்தர் தான் அவர், வாழ்ந்த புத்தர் தான். அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் மனிதர் தான் புரட்சி அம்பேத்கர். நீ எங்கேயாவது பாருங்க, அதை அப்படியே தூக்கி எறிகிறாரு. அதாவது சட்ட அமைச்சர்னா சாதாரணமாங்க, யோசித்து பாருங்க, சாதாரண பதவியிலே தூக்கி எவ்வளவு எறிய மாட்டாங்க. கவுன்சிலர் பதவி கூட நம்ம தோழர் மலைச்சாமி அவர்கள் இன்று ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட பதவிகளை எல்லாம் முக்கியம், பதவி தேவை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பதவி இல்லாமல் இந்த மக்களை அரசியல்படுத்த முடியாது. ஆனால் அவர் இருந்த பதவி என்ன பதவி? சட்ட அமைச்சர். இந்தியாவிலேயே இல்ல உலகத்திலேயே ஒரு சட்டத்தை எழுதி அந்த சட்டத்திற்கு அமைச்சராக இருந்த ஒரே மாபெரும் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். உலகத்திலேயே யாருமே இல்ல. தானே ஒரு சட்டத்தை எழுதுறாரு, அந்த சட்டத்துக்கு நானே அமைச்சரா, யோசித்து பாரு, கற்பனை பாருங்க. அப்படிப்பட்ட அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தனது வாழ்நாளில் எந்த இடத்திலுமே காம்ப்ரமைஸ் ஆகல. ஒரு சின்ன முரண் அப்படி தூக்கி எறிகிறாரு. எதை எறிகிறாரு? அமைச்சர் பதவியை தூக்கி எறிகிறாரு. ஏன் தூக்கி எறிகிறார்? சும்மா கோபத்தில் இல்ல, என் வேலை முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் மக்களை அரசியல்படுத்துவதற்கு பௌத்த ரீதியாக செல்ல வேண்டும் என்று 5 ஆண்டுகளாக அவர் பாலி மொழியை படித்து புத்தரும் அவர் தம்மமும் புத்தா என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவருக்கு அடுத்த பிறகு இந்த வரலாற்றில் எவருமே பதவியை துறக்கவில்லை. பதவியை துறந்த ஒரே மாபெரும் தலைவர் எழுச்சி தமிழர். தனது சட்டமன்ற பதவியை முகத்தில் தூக்கி எறிந்தார். யார் முகத்தில் நீங்க கேட்கக்கூடாது, ரைட்டா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சின்ன முரண், சாதாரண முரண், அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஒரு முரண் வருகிறது, உங்களுக்கு தெரியும். சரி வச்சுக்கங்க, எம்எல்ஏ பதவி எனக்கு எனது சாதாரண, எனக்கு எப்படி சொல்லக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு பதவியை தூக்கி எறிகிறார் என்றால் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொடர்ச்சி தான் எழுச்சி தமிழர். அதான் வரலாறு. சும்மா போற போக்குல நம்ம சொல்லல. அம்பேத்கர் மக்களுக்காகவே களமாடினார். எழுச்சி தமிழர் களமாடி கொண்டிருக்கிறார். எந்த காம்ப்ரமைஸும் இல்ல.
தலைவர் வந்து என்ன சொன்னாரு, நம்ம கட்சி அங்கீகாரம் அடைந்து விட்டால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் சொன்னாரா சொல்ல மலைச்சாமி அவர்களே? ஆனா இப்ப நம்ம கட்சி அங்கீகாரம் அடைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, இதுவரை திருமணம் செய்யாமல் களமாடுகிறார் என்றால் அவர்தான் வாழும் புத்தர். புரட்சியார் அம்பேத்கரின் தொடர்ச்சி. எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. சில பேர் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன அவங்களுக்கு 6 சீட்டு 7 சீட்டு 8 சீட்டு கொடுத்துடலாம் முடிச்சிடலாம்னு. எங்கள் இலக்கு சட்டமன்றம் அல்ல. மீண்டும் சொல்லுகிறோம், எங்கள் இலக்கு, மீண்டும் சொல்லுகிறேன், அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், சார்ஜ் கோட்டை தான் எங்கள் இலக்கு, செங்கோட்டை அல்ல. எவனா சிஎம் உட்கார்ந்த பதவி இருக்கா, எங்க தலைவர் எழுச்சி தமிழ் உட்காருவார். புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற கனவு, நான் தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினேன், நான் தான் இந்தியாவிற்கு அந்த தேசிய கொடியை உருவாக்குவதில், எதை உருவாக்குவதில், தேசிய கொடியை உருவாக்கியது பெங்காலி வெங்கையா. அந்த கொடியில் இருக்கின்ற சக்கரம் தம்ம சக்கரம், தர்ம சக்கரத்தை உருவாக்கியவர் யார்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஏன் உருவாக்கினார்? அதுதான் அரசியலுக்கான அடையாளம், அரசியலுக்கான ஒரு குறியீடு. அதை வந்து காந்திஜி என்ன சொன்னாருன்னா, ராட்டனம் போட சொல்லி இருக்கிறார் காந்திஜி, மகாத்மா காந்தி அவர்கள். திலகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதில் ஓம் போடுகின்றார், ஓமை போடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் பல பேர் ஒன்று சேர்ந்து. ஆனால் ஒற்றை மனிதனாக இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தம்ம சக்கரத்தை அதில் உருவாக்கி இருக்கிறார் என்றால், தர்ம சக்கரத்தை உருவாக்கி இருக்கிறார் என்றால் காரணம் என்ன? அது ஒரு அரசியலுக்கான குறியீடு, அசோக மாமன்னனுக்கான குறியீடு, ஆட்சி அதிகாரத்திற்கான குறியீடு. இன்று நான் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதிவிட்டேன். நான் இன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மட்டுமல்ல, கொடியில் சக்கரத்தை வைத்து விட்டு எனக்கு பிறகு ஒரு தலைவர் வருவான், இந்த நாட்டில் இந்த மண்ணை தலித்து தலைவர் ஆட்சி புரிவான் என்ற ஒரு எண்ணத்தில் தான் உருவாக்கினார். அந்த தலைவர் தான் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள், நமது தலைவர் அவர்கள். இந்த இந்தியாவில் இந்திய அரசியல்ல நான் சும்மா வெறுப்பு வெறுப்புலாம் பேசல, வாங்க நம்ம யூடியூப்லயும் பேசுவோம், இல்ல மேடையிலையும் பேசுவோம், மலைச்சாமி தலைமையில கூட பேசுவோம். இந்த இந்தியா லெவல்ல ஒரு அறிவு சார்ந்த ஒரு லீடர் பேரை சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பிரதர். டாக்டரேட் வாங்கி இருக்கிறாரு நம்ம தலைவர் எழுச்சி தமிழர். எங்க டாக்டரேட் வாங்க யாராவது சொல்லுங்க. இன்னொரு சிறப்பு, பாராளுமன்றத்தில் 2 எம்பி, அந்த 2 எம்பியுமே டாக்டரேட். அண்ணன் யாரு? நம்ம ரவிக்குமார், இந்த 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 விழுப்புரத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டரேட், எழுச்சி தமிழர் டாக்டரேட். கற்பனை பண்ணி பாருங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அந்த காலத்திலேயே. வேற யாரு இருக்கா நிகழ்காலத்தில்? சொல்லுங்க தோழர்களே. சாதாரண விஷயம் இல்ல. சாதாரண மோடி என்ன படிச்சிருக்கிறாரு சொல்லுங்க. மோடி சர்டிபிகேட்டே கொடுக்கறதுக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. கரெக்டா அதுன்றாங்க இதுன்றாங்க, சர்டிபிகேட்டே இல்லைன்றாங்க. அவ்வளவு பிரச்சனை அங்க இருக்குது. சரி, மற்ற தலைவர்கள் பேர் நான் பேர் சொன்னா நல்லா இருக்காது. சரி, அப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வாங்க. நான் விளையாட்டில் சொல்ல தோழர்களே, நம்முடைய தலைவர் சாதாரண ஒரு லீடர் இல்ல. நம்ம நெருக்கமாக பழகுகிறோம், நெருக்கமாக சந்திக்கிறோம், நினைச்சா போறோம் வர்றான். அப்படி பார்க்கும்போது நமக்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் அவர் வரலாறு எடுத்து பார்த்தால் தான் தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கிற, நீங்க அப்படியே இருக்கிற முதல்வரை புறம் பாருங்க. தளபதி ஸ்டாலின், நீங்க வருத்தப்படக்கூடாது, நான் உண்மையை பேசுகிறேன். அப்படியே எடுத்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற முதல்வர்கள்லாம் என்னென்ன படிச்சிருக்கிறாங்க. இந்த தங்கை கூட எம்எல் முடிச்சிருக்கிறாங்க. அதான் விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள் என்பது வெறும் இது மட்டுமல்ல. சில தோழர்களுக்கு பொன்னிவளவன் அவர் மலைச்சாமி நண்பர், நீ என்னடா படிச்சிருக்கிற தம்பி அப்படின்னு கேட்ட, விவரமா இருக்கே அப்படின்னா நான் சொல்லுவேன், நான் வந்து அதாவது திருமாவளவன் என்ற பல்கலைக்கழகத்தில் படித்திருக்கிறேன். தெரியுமில்ல உங்களுக்கு பொன்னிவளவன், வீர பொன்னிவளவன். தம்பி அடிக்கடி சொல்லுவாப்புல, நான் தலைவருடைய பல்கலைக்கழகத்தில் படித்திருக்கிறேன் அப்படின்னு தம்பியை சொல்லுவாப்புல மலைச்சாமியும் அதே கருத்தை. இப்ப நிகழ்காலத்தில் நல்லா யோசித்து பாருங்க. அடுத்த முதல்வர்ன்றாப்புல நம்ம டான்ஸுக்காரு, நல்லா குத்தாட்டம் ஆடுவாப்புல, சினிமாவில் அரசியல அதே மாதிரி ஆடலாம்னு திருறாப்புல. ரைட்டா? யாரு? விஜய். பாதியோட ஓடியாந்தாள் கல்லூரியை விட்டு. சரி, மத்தால பாருங்க, எடப்பாடி. அவர் ஏதோ மண்டி ஏறத்துக்கு தெரிஞ்சாரா, ஏதோ மாங்காய் வியாபாரம் பண்ணாரு அப்படின்றாங்க. அவரை பத்தி பாருங்க பிரதர், கேளுங்க, நம்ம விவாதிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிய வந்து தமிழ ஜெயலலிதா அம்மையா அவங்க கான்வென்ட் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, பட் எந்த பட்டப்படி படிக்கல. எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி உங்களுக்கு தெரியும். டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் படிக்கவில்லை என்றாலும் கூட அவர் ஒரு மேதை, அதில் மாற்று கருத்து இல்லை. மற்ற தலைவரை சொல்லுங்களேன். காமராஜர் ஐயா அவர்களும் படிக்கவில்லை, ஆனால் அவர் ஒரு மாபெரும் மேதை, நம்ம மறுக்க முடியாது, அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதற்கு முன்னால் இந்த மண்ணில்
ஒரு நல்ல படிப்பு படித்தவர் என்றால் அறிஞர் அண்ணா அவர்கள். உண்மைதானே? அதற்கு பிறகு நீங்க சிந்தித்து பாருங்கள் தோழர்களே. அப்ப ஒரு படித்த மாபெரும் அறிஞர் யாருன்னா நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். சாதாரண விஷயம் இல்லை. எந்த டாபிக் கொடுங்க பிரதர், ஏதாவது துண்டு சீட்டு வச்சு பேசுறாரா? ஓப்பனா பேசுவோம், யாரும் நீங்க வருத்தப்படக்கூடாது. நம்ம ஓப்பனா உண்மையை பேசுவதற்கு பயப்பட தேவையில்லை. தலைவர் அப்படிதான் நம்மளை வளர்த்திருக்கிறாரு. எழுச்சி தமிழர் ஒவ்வொரு தொண்டனும் இன்னொரு சொல்ல தோழர், நம்மளை விடுங்க, சங்கத்தமிழை விடுங்க, தலைவரை விடுங்க, இங்க இருக்கிற தொண்டர்கள் ஒவ்வொருத்தரையும் பேச விட்டா எவனாவது நிக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். நம்ம விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல, எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறீங்க. அப்படியே கல்லூரிக்கு போகவில்லை என்றாலும் கூட எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி இருக்கிறீர்கள். நம்ம களத்துல போய் பார்க்கிறோம்ல, அவரை ஒரு அறிவு சார்ந்த ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார் எழுச்சி தமிழர் அவர்கள். ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், அவன் வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னா பிரமிப்பா இருக்குது. என்ன ஒரு கம்பீரம். கூட தம்பி சொன்ன, தம்பி நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கா, விஜயை விட சூப்பரா பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னேன். பேண்ட பார்த்தீங்களா, பேட்ச் கலர், இதே அவர் போடுவாப்புல விஜய், ரைட்டா? அதே ஸ்டைல, அதான் உண்மை, பாராட்டணும். சரிங்களா? சட்டையிலேயே கொஞ்சம் டிசைன் போட்டுருக்கிறாப்புல, ஒன்றும் பிரச்சனை. நம்ம எம்ஏ டிசைனாக தான் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள். அதை அவர் இங்க நிறுவி இருக்கிறார். அப்படிப்பட்ட நமது தோழர்கள், நீ யாரை வேணுமாலும் பாருங்க, நமக்குள்ள சின்ன சின்ன முரண்கள் இருக்கலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் குறிப்பாக சொல்லல, எல்லா தோழர்களுக்குமே நல்ல அரசியல் புரிதல் இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லி இருக்கிறார், தந்தை பெரியார் என்ன சொல்லி இருக்கிறார். ஏன்னா தந்தை பெரியாருக்கு தந்தை என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார்? நமது பெண்மகள் தந்தை சிவராஜோடைய மனைவி யாரு? மீனாம்பாள். இதெல்லாம் நீங்க படிக்கணும். திருப்பி இளைஞர்கள்ட்ட உங்க குழந்தைகள்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு தந்தை பெரியார் என்றான், பெரியார்ன்றான். உண்மைதான், சூப்பர், நான் இல்லைன்னு சொல்ல. அவருக்கு தந்தை என்ற பட்டத்தை கொடுத்தது யார்? தந்தை சிவராஜ். தந்தை சிவராஜ் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே அவர் ஒரு அட்வொகேட். இன்னொரு கருத்து சொன்னா நீங்க ரொம்ப யோசிப்பீங்க. புரட்சி அம்பேத்கரை பத்தி, புரட்சி அம்பேத்கர் தமிழர்களுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. 1942 நாக்பூரில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாபெரும் மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டில் நல்லா கேட்டுக்கிற வரலாறு, சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேயே ஒரு மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டிற்கு இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் வருகிறார்கள், அனைத்து தலித்து தலைவர்களும். அந்த மாநாட்டில் தலைமை பொறுப்பு ஏற்றிருந்தவர் தான் தந்தை சிவராஜ். ஏன் தந்தை சிவராஜை வைக்கிறார்கள் என்று புரட்சி அம்பேத்கர் கேட்கும் சொல்கிறார். என்னை விட படித்தவர், என்னை விட அறிஞர் யாரு? புரட்சி அம்பேத்கர் அந்த காலத்திலே பல பட்டங்களை வாங்கியவர். ஆனால் அவரே பிரமிக்கிறார், அவர்தான் தந்தை சிவராஜ். தந்தை சிவராஜுக்கு ரோல் மாடல் அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன். நம்ம வரலாறு பாருங்க பிரதர். அதுக்காக சொல்றேன், நாங்க கருத்தை கூட இந்த தோழர்கள் பேசும் பொழுது புரட்சி, அதாவது எழுச்சி தமிழரை போலவே வாழ வேண்டும். அதற்காக இந்த கருத்தில் அவங்க சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருது. அப்ப தந்தை சிவராஜ் தலைமையில எப்ப 1942 ஜூலை 18, 19, 20 3 மாநாடு நடத்துறாரு. எங்க இந்தியாவில் இருக்கிற அனைத்து தலித்துகளையும் நம்ம தமிழ்நாட்டில் நடத்துறாரு. இன்னும் நமக்கு கூட சேலஞ்ச், இன்னும் இந்தியா முழுக்க நாம் அணிதிரட்டவில்லை. அணிதிரட்ட வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்ற தலித்து தலைவர்கள் எல்லாரும் மோடிக்கு சூப்பாலிசு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சங்கிகளும் கரைந்து விட்டார்கள். உண்மைதான? யாரையும் குறை சொல்லல, நீ எடுத்து பாருங்க, சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கின்ற தலித்து தலைவர்கள் யார் யார்? இப்போதைக்கு அம்மா மாயாவதி, எறும்பு பெண்மகள். இன்னைக்கு அந்த அம்மா வாய் திறக்குதா? சொல்லுங்க பெண்மகளே, வாய் திறக்கிறாங்களா? அமைதியா இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல. அதே ராம்தாஸ் அத்வாலே, யார் அவரு? தலித் பேந்தரை உருவாக்கிய முக்கியமான தலைவர் ராம்தாஸ் அத்வாலே. அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? அவர் மோடியோட சேர்ந்து அமைதியா அவருடைய ஏதோ மகிழ்ச்சியா இருக்கிறார். விடுங்க, அவரை விடுங்க. அதுவே இன்னொரு தலைவர், அவரும் எங்க இருக்கிறார்கள்? அவரும் அங்கதான் இருக்கிறாங்க. சிராஜ் பஸ்வான் அமைச்சராக கூட இருக்கிறாரு. ஆக இவங்க எல்லாரையுமே சங்கி பயலுக விழுங்கி விட்டார்கள். இன்னைக்கு இந்தியா அளவில் விழுங்க முடியாத ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தான். அதை மாறுபட்டு நம்ம சொல்லலாம், எந்த பயமும் இல்லை, எந்த கொம்பனும் வரல. ஏன்னா அவர் பகவான் புத்தரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் உள்வாங்கி களமாடி கொண்டிருக்கிறார். அதுதான் வரலாறு நண்பர்களே. சாதாரண ஆட்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். அதைத்தான் தம்பி ராமதாசன் களமாடி இருக்கிறார். அவர் பெரிய படிப்பு படிக்காமல் இருக்கலாம், ஆனால்
எழுச்சி தமிழ் என்ற பல்கலைக்கழகத்தில் படித்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கு களமாடி இருக்கிறார். அவற்றை ஒரு வேகம் இருந்திருக்குது, அவற்றை ஒரு நெருப்பு இருந்திருக்குது. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்ந்த வீரன், நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்ந்த வீரன் பாரு எழுச்சி தமிழர். அந்த கோட்பாடோடு வாழ்ந்திருக்கிறான் தம்பி. அதான் இருக்கிற முக்கியமான ஒரு செய்தி. அதுக்காகத்தான் மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். இல்லைன்னா அவன் இதை ஒரு ரூமுக்குள்ள கூட வச்சு அன்னை வாங்கினே ஆபீஸ்ல ஒரு மாலையை போட்டு முடிச்சு விட்டுருக்கலாம். மக்களிடம் செல்ல வேண்டும், பொதுமக்கள் கேட்க வேண்டும், வீட்டில் இருந்து அவர்கள் அதெல்லாம் சிந்திக்கணும். தம்பி யார், விடுதலை சிறுத்தைகள் யார் என்பதற்காகத்தான், மக்களிடம் கலக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை ஒரு பொதுக்கூட்டமாகவே ஏற்பாடு செய்திருக்கிறார். அது அங்க இருக்கிற நுட்பமான ஒரு அரசியல். தலைவர் சொல்லுவார்ல, அரசியல் படுத்துதல் நடந்தேற வேண்டும், அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்திட வேண்டும். அது திண்டிவனத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. அப்ப நம்ம சொன்ன அந்த கருத்துக்கு வர்றேன். தலைவரை போல நம்ம மேதகு பிரபாகரனை போல, மேதகு பிரபாகரன் மாபெரும் போராளி, அவர் நெய்த சுமோக்கி நார்டங்கி. ரெண்டு தலைவர் குடிப்பதும் இல்லை, புகைப்பதும் இல்லை, அவரும் இல்லை, தலைவரும் இல்லை. தலைவர் 24 இப்ப நம்ம பேசி கொடுத்த கூட ஒரு மீட்டிங்ல இருக்கிறாரு. அப்ப மக்களோட மக்களாக இருக்கிறார் என்றால் யாருக்காக? நமக்காகத்தான். சும்மா சாதாரண 4 எம்எல்ஏவுக்காகவா? இல்ல, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைக்கிற ஒவ்வொரு தம்பிமார்களும், ஒவ்வொரு தோழர்களும், ஒவ்வொரு தங்கைமார்களும் எழுச்சி தமிழரை போல கருத்தியல்ல சிறப்பாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் களத்திலும் சிறப்பாக இருக்க வேண்டும். அதுதான் நமது நோக்கம். நம்ம பெரிய வரலாற்றுக்கு சொந்தமானவர்கள், ஏதோ சாதாரண விஷயம் இல்லை. நான் ஏதோ போற போக்குல உங்களுக்கு சொல்லி தப்பா இருக்காதீங்க. திருவள்ளுவரை பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். அவர் யார்? அவர் யார்? அவர் பெரிய ஒரு அறிஞன், பெரிய ஒரு உலக புகழ் பெற்ற மாபெரும் ஒரு புலவர், அந்த தெய்வ புலவர். அவர் யார்? ஓப்பனா சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியும் நான் எதை சொல்லுகிறேன் என்பது. அவ்வை பாட்டி யார்? நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். அயோதாச பண்டிதர் யார்? நெட்டமலை சீனிவாசன் யார்? தந்தை சிவராஜ் யார்? நிகழ்காலத்தில் எழுச்சி தமிழர் யார்? யாருன்னா இவங்கெல்லாம் மக்களோடு மக்களாக வாழ்கின்ற மக்கள் போராளிகள். நீங்க பாட்டுக்கு வேற எதுவும் நினைக்க கூடாது. மக்கள் போராளிகள். தலைவர் 90 சொல்லுவாரு, எங்க 90 மதுரை சொல்லுவாரு, விடுதலை சிறுத்தைகள் யார் அப்படின்னு கேட்போம். நாங்க போய் நான் துபாய் போறதுக்கு முன்னாடி கேட்டேன் தலைவர்கிட்ட, விடுதலை சிறுத்தைகள் யாரை டிஃபெண்ட் பண்ணுங்க அப்படின் போது அது நிச்சயம் பழைய தோழர் மலைச்சாமி நிச்சயமாக தெரியும், நம்ம வழக்கறிஞர் இளைஞரனுக்கு தெரியும். அது திருப்பி நான் உங்கள் மண்ணில் ஞாபகப்படுத்துகிறேன். விடுதலை சிறுத்தைகள் யார்? சாதியற்ற, மதமற்ற, மாற்றாரை மதிக்கின்ற மகத்தான பண்பு கொண்ட மண்ணின் மைந்தர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். அவருக்கு தம்பி அதுதான் நம்ம சாதாரண ஆட்கள் அல்ல. அன்பு நண்பர்களே, அன்பு தங்கைமார்களே, அக்காமார்களே, பாட்டிமார்களே, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு தேவை இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு கொள்கை இருக்கிறது, ஒரு கோட்பாடு இருக்கிறது. இந்த கொடி பறக்குது, அதை வச்சிருக்காரு பார்த்தீங்களா ஸ்டார். அது எப்ப தனது 29 28 வயசுல யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் அந்த வயசுல பயல்கள் எங்கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க. தலைவர் அந்த வயதிலேயே அந்த கொடியை அமைச்சிருக்கிறாரு. நீலம்னா என்ன, சிகப்புனா என்ன விளக்கம் கொடுக்கிறாரு. அந்த ஸ்டார் வைக்கிறாரு பார்த்தீங்களா, பாருங்க. 5 முனைக்கு 5 கருத்துக்களை வைக்கிறார். ஒன்னு என்ன சொல்ற, சாதி மதமற்ற சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் பெண்கள் விடுதலை முக்கியம்ன்றாரு. பெண்கள் விடுதலை வேண்டும் ஏன்னா புரட்சி அம்பேத்கர் சொல்றாரு. அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஒரு நாட்டை எப்படி அளவிட முடியும் கேட்கும் பொழுது, அந்த நாட்டில் இருக்கின்ற பெண்களின் வளர்ச்சியை வைத்துத்தான் ஒரு நாட்டை அளவிட முடியும். யாரு? புரட்சி அம்பேத்கர் சொன்னாரு. அதே கருத்தோடு நமது தலைவர் என்ன சொல்றாரு, பெண் விடுதலை ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன சொல்றாரு, பாட்டாளி வர்க்க விடுதலை ரொம்ப முக்கியம்ன்றாரு. அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் தொடர்ச்சிக்கு அதெல்லாம் சொல்ற அந்த அம்பேத்கர் அவர்கள் தான் உலகத்தில் அவன் பல பேர் செத்து போராடி 8 மணி நேரம் வேலை வாங்கினாங்க. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திரத்திற்கு முன்னாலேயே இந்தியாவில் தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலையை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதுதான் வர்க்கங்கள், உழைச்சி வர்க்கம், பாட்டாளி வர்க்கம். அந்த பாட்டாளி வர்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்றது 3வது. 4வது என்ன,
தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும். இன்னைக்கு பல பேர் பேசுவார் தமிழ் தேசியம். நம்ம தலைவர் அந்த காலத்திலேயே 90 வரை சொன்னாரு, தமிழ் தேசியமும் எங்களது கோட்பாடு. சொன்னாரா சொல்லலையா? ஐந்தாவது முக்கியம், ஏகாதிபத்திய எதிர்ப்பு. நம்ம பேசிக் கொண்டிருக்கிற தருணத்தில் குண்டை போட்டு திருறாங்க. ஈரான், ஈராக்கு, அந்த பகுதி சவுதி, நான் இருந்த துபாய் ஏரியா, அங்கெல்லாம் பெரிய சர்ச்சையா இருக்கு. தோழர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தலைவர் பேசினார், ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும். அப்ப ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் சாதாரண விடுதலை சிறுத்தைகளை எப்படி எதிர்க்க முடியும்? அதுதான் நமது நோக்கம். இவங்க உட்கார்ந்து இந்த சிஎம் போஸ்ட் அல்ல, நம்ம பிஎம் போஸ்டுக்கு போனாதான் இந்த 5 கோட்பாடுகளை வென்றெடுக்க முடியும். எதுக்கு திமுக இருக்கிறீங்க, திமுக இருக்கிறீங்க கேட்கிறாங்க பைத்தியக்கார பயிர்கள் சில பேர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இருப்பதே எங்களுடைய 5 கோட்பாடுகளையும் வெற்றியடைய செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எழுச்சி தமிழன் ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறார். மாபெரும் அவர் நடத்துகின்ற கோட்பாட்டு யுத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஒரு கேடயம், கருத்து கேடயம். அவங்க கோட்பாடு எங்கள் கோட்பாடு எங்க இணையுது என்றால் மதச்சார்பின்மையில் இணைகின்றது, அவற்றில் இணைகின்றது. அதனாலவே எங்க தலைவர் என்ன அதுக்கு வச்சிருக்காரு, மதச்சார்பின்மை முற்போக்கு கூட்டணி. மதச்சார்பின்மை முற்போக்கு கூட்டணி என்று வைத்தவர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள். ஆனால் அது இன்று வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் சட்டமன்றத்தில் வெற்றி, பாராளுமன்றத்தில் வெற்றி, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி என்றால் அதற்கு காரணம் தைரியமாக சொல்லுங்கள், எழுச்சி தமிழர் தான், விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை நாம் தைரியமாக சொல்ல முடியும், சொல்லலாம். இதை சங்க தமிழனோ இல்ல அன்பு தம்பி மலைச்சாமியோ இல்ல உட்கார்ந்து இருக்க முன்னணி தோழர்களோ யாரும் சொல்லல. தமிழகத்தில் இன்னைக்கு முன்னணி பத்திரிகையாளர்கள், நடுநிலை பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், அண்ணன் மணி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அண்ணன் மணி சொல்லுகிறார், தமிழா பாண்டியன் சொல்லுகிறார். அதே நேரத்தில் ரவீந்தர் துரைசாமி சொல்லுகிறார், ஐயநாதன் சொல்லுகிறார். இவங்கெல்லாம் விடுதலை சிறுத்தை இல்ல தோழர்களே, முக்கியமா கேட்டுக்கள். இவரெல்லாம் யார்? நடுநிலை பத்திரிகையாளர்கள். விடுதலை சிறுத்தைகளையே இவர் சில நேரம் எதிர்த்து பேசுவார்கள். அதே மாதிரி இன்னும் பத்திரிகை ஜுபேர் பேசுகிறார். ஜுபேர் மட்டுமல்ல, ராஜ கம்பீரன் பேசுகிறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக ஒரு கட்சி இருக்கிறது என்றால் 234 சட்டமன்றத்திலும் சட்டமன்ற செயலாளர்களோடு இருக்கின்ற ஒரு கட்சி என்றால் அது விடுதலை சிறுத்தைகள். மணிலாம் ரொம்ப நம்மளே தப்பு செஞ்சா கூட நம்மளை விமர்சி செய்வாரு. அவர் என்ன சொன்னார், சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்றேன். நம்ம சொன்னா பிரச்சனையாங்க, கூட்டணியில் இருந்து குண்டா போடுறாங்க நினைச்சிருவாங்க. கரெக்டா? அவர் சொன்ன கருத்தை சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியை விட்டு வெளியேறினால் திராவிட முன்னேற்ற கழகம் பின்னடைவை சந்திக்கும். நான் சொல்லல பிரதர், அவர் சொல்றாரு. அப்ப நம்ம போக மாட்டோம், நம்ம தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப நம்ம அங்க இருக்கணும்னா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த 2 இலக்கம் அந்த சீட்டு கொடுக்கும் பொழுது நம்ம சும்மா இதுக்காக 2 இலக்கம் வாங்கிட்டோம்னா பிரச்சனை தீர்ந்துருமா? இல்ல. அந்த 10 சிறுத்தைகள் சட்டமன்றத்துக்குள்ள தம்பி மலைச்சாமி மாதிரி கற்பனை பண்ணிக்கிறீங்க. அப்படியே கற்பனையை உங்க மனசுல ஓட விடுங்க. ஒரு 10 பேர் தம்பி மாதிரி உள்ள சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்தா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு தோழர்களே? இதுதான் நம்முடைய கனவு, விடுதலை சிறுத்தையுடைய கனவு. அதுதான். தளபதி ஸ்டாலின் அவர்களை நான் மிகவும் மதிக்கின்றேன். நான் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கூட விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறேன். எப்பயுமே நான் அவர் பேசினதில்லை. எனக்கு துபாயில் இருக்கும் பொழுதே ஐயா எனக்கு நன்றாக பழக்கம். உண்மையிலே ஒரு நேர்மையானவர். இன்னைக்கு இந்த திண்டிவனத்தில் மலைச்சாமி தலைமை நடக்கின்ற இந்த நிகழ்வுல நான் ஓப்பனா சொல்றேன். வரும்போது தம்பி என்ன சொன்னாப்ல, நான் சொல்றேன், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனே அது ஏன்னா நமக்கு கொடுக்க மாட்டாங்கன்னா அது என்ன காரணம் தானே? சொல்லுப்பா என்ன காரணம்? அது சொல்லவே இல்லை. என்னதான்ப்பா சொல்லுப்பான்னு. சரி வாங்க ஒரு காப்பி சாப்பிடுங்க, ஒரு காப்பி வாங்கி கொடுத்தாப்புல அந்த வர்ற ஹோட்டல்ல. என்னதான்ப்பா நமக்கு வேணும்லப்பா பத்திச்சுட்டு இல்லைன்னு அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா நமக்கு கொடுத்துட்டா மற்ற கட்சிக்காரங்க என்னென்னப்பானா, இன்னும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, நாங்க எவ்வளவு நசுக்கி வச்சிருந்தோம், எவ்வளவு தீண்டாமை வச்சிருந்தோம், உங்களுக்கு இவ்வளவு சீட்டா அப்படின்னு நினைப்பாங்கனே. அதனால தானே, இல்லைன்னா அவங்க கொடுத்துருவாங்கனே. யதார்த்தமான ஒரு கருத்து, அதை நான் தப்பா சொல்ல. அதனால் அதெல்லாம் அந்த காலம். இது விடுதலை சிறுத்தைகள் காலம், திருமா காலம். ஒவ்வொரு ஊரையும் நீங்க பாருங்க, சாதி வரிய ஒரு 2 பேர் இருப்பேன், 3 பேர் இருப்பேன். ஆனா மற்ற மக்கள் ஜனநாயக ரீதியாக இருப்பார்கள். நான் சொன்ன பத்திரிகையாளர்கள் பேரு அது யாருமே தலித் இல்லையே. தமிழா பாண்டியன் தலித்தா, மணி தலித்தா சொல்லுங்க. துரை ரவீந்திரசாமி அவர் தலித்தா, ஐயநாதன் ஐயா அவர்கள் தலித்தா? அவங்க எல்லாம் பேசுறாங்கன்னா எழுச்சி தமிழர் ஒரு வெற்றி வீரன் என்று சொல்லுகிறார்கள்.
இல்ல நம்ம அவங்களுக்கு பேச வைக்கிறோமா? இல்ல, அவங்க யாரு சொன்னாலும் பேச மாட்டாங்க, நேர்மையாக பேசக்கூடியவர்கள். இதெல்லாம் இன்னமும் சொல்ல போனா உண்மையை வர சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் நேரடியாக என்கிட்ட பேசினாங்க. முக்கியமா சில பேர் பேசினாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அண்ணே கூட்டணியிலேயே விடுதலை சிறுத்தைகளுக்கு நிறைய சீட்டு கொடுக்கணும்னே, அப்படி கொடுத்தாலே இவங்க வேலை பார்ப்பாங்க, இவங்க வேலை பார்த்தாட்டா, ஏன்னா வால் போஸ்ட் ஓட்டுறது இவன் தான், கொடி போடுறது இவன் தான், கோஷம் போடுறது இவன் தான், இவங்க ரெண்டா தானே வெற்றி கிட்டும். ஆனால் நாங்களே எங்க தலைவர்கள்ட்ட சொல்லி இருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிகமான இலக்கு எண்ணை ஒதுக்குங்கள், ஏன்னா டபுள் டிஜிட்ல ஒதுக்குங்கள். நீ கேட்கலாம், எங்க 9 தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கு? ஏன்னா அந்த காலத்திலே டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் 10 சீட்டு கொடுத்தார். வரலாறு புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் 9 தான் ஒரு ஆட்சி நம்பர், 9+1 10 கொடுத்தாங்க. ஆனா எப்ப? 20 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனா இப்ப இந்த ஐபேக்னு ஒரு பிராடு பயில அவனே பீகாரில் ஜெயிக்க முடியல, பீகார டெபாசிட் போச்சு. கரெக்டா? அவங்க விளக்கம் கொடுத்து நம்மளை காலி பண்ணாங்க 6 சீட்டு. தலைவர் ஒன்றும் பிரச்சனை போட்டு 6வது 7வது போனா ஒன்றும் பிரச்சனை, கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்ட பிறகு என்ன சொன்னார் என்றால், பூனா ஒப்பந்தத்தில் புரட்சி அம்பேத்கர் எப்படி கையெழுத்திட்டாரோ அதே போல் மிக வருத்தத்தோடு கையெழுத்திட்டு என்று எங்க சொன்னார்? அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடியே சொன்னார். அது பழைய வரலாறு விடுங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் இப்ப நான் சொல்ற ரொம்ப முக்கியமானது, நீங்க சாதாரணமா கடந்து போவாதீங்க தோழர்களே, முக்கியமானது. ஏன்னா தளபதி ஸ்டாலினை தவிர எடப்பாடி வந்தாருன்னா, எடப்பாடி ஏற்கனவே ஊர்ந்து போய் நல்ல பிராக்டிஸான ஆளு. கரெக்டா? இவர் ஊர்ந்தே நேரம் எங்க போயிடுவாரு? நாக்பூர் போயிடுவாரு, RSS ஆபீஸ் போயிடுவாரு, ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து தம்பி திரிசாவுடைய குத்தாட்டம் ஆடினவர். கரெக்டா? இவர் அரசியல ஆட முடியாது, அவரை வந்தாலும் சொல்லிய முடிச்சிருவாங்க. வேற யாரு இருக்க? சீமான நம்ம ஆளாவே சேர்க்கிறதே இல்லை. ரைட்டா? அது ஒரு டுபாக்கூர், அதை பத்தி பேசி பயன் இல்லை. வேற யாரு பிரதர்? யோசிச்சு பாருங்க, 4 முனை போட்டி. ரைட்டா? அப்ப இந்த சங்கி பயல்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு தகுதியான தலைவன் நிகழ்காலத்தில் எழுச்சி தமிழர் கோட்பாடோடு களமாடுகிறார் என்றால் அது தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரைட்டா? ஆனா நல்லா கேட்டுக்குங்க, தளபதி ஸ்டாலினுக்கு முதல்ல கட்டம் தெரியலன்னு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் கட்டம் தெரியலன்னு சொன்னாங்க. இப்ப கட்டில படுத்து தூங்குறாங்க. யாரும் தெரியுதா? கட்ட சொல்லக்கூடாது, நம்ம நகைச்சுவை பண்ணக்கூடாது, பாவம். ஆனா அவங்க நம்மளெல்லாம் கேவலப்படுத்தினாங்க, தலைவரெல்லாம் கேவலமா பேசின. யாரும் தெரியல, காரக்குடி ராஜா அவர்கள் அவன் தான் சொன்ன. அந்த லூசு பையன் என்ன சொன்னா, லூசு பையன் தான் நம்ம சொல்றது. அந்த லூசு என்ன சொல்லுச்சுன்னா, தளபதி ஸ்டாலின் கட்டம் தெரியல, அடுத்து அவர் முதல்வரெல்லாம் ஆக முடியாது. இப்ப உலகத்தான் கட்டம் தெரியல, நீ எங்கே படுத்து கிடக்கிற? கரெக்டா? அதெல்லாம் உடைத்து தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எழுச்சி தமிழருடைய ஆதரவோடு, விடுதலை சிறுத்தைகள் ஆதரவோடு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார். இது வரலாறு. மீண்டும் அவர் கைப்பற்ற வேண்டும் என்றால், இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலகட்டத்தில், அறிஞர் அண்ணா காலகட்டத்தில் மீண்டும் ஒருமுறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு தொடர்ந்து அவர்கள் வெற்றி பெற்றதில்லை. இது உண்மை நிகழ்வு, உண்மை வரலாறு. மீண்டும் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் வெற்றி பெற வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கடினமாக உழைக்க வேண்டும். கடினமாக உழைக்க வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகளுக்கு 10க்கு மேலே சீட்டு கொடுக்க வேண்டும். இதுதான் யதார்த்தம். நாங்க சும்மா டிமாண்ட் பண்ணல, யதார்த்தமான உண்மையை நான் பதிவு செய்கிறேன். அது எந்த மண்ணில் இருந்து பேசுகிறேன்? திண்டிவனம் என்ற மண்ணில் இருந்து நாங்கள் சொல்லுகிறோம். தோழர்களுடைய அந்த கர ஓசத்தோடு நாங்கள் சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, நமது தம்பி ஒரு தம்பி இறந்து விட்டார் என்றால் பகவான் புத்தரே சொல்றாரு, அவருடைய கனவுகள் இங்கு இருக்கு, அவங்க நினைத்த அந்த நினைவுகள் இருக்கு. யார் சொல்ற? பகவான் புத்தர், மாபெரும் முதல் போராளி. அப்படிப்பட்ட தம்பி என்ன கனவு கொண்டிருப்பேன்? தம்பி என்ன கனவு கொண்டிருப்பேன்? எழுச்சி தமிழர் இந்த மண்ணை ஆள வேண்டும், தமிழர் முதல்வராக வர வேண்டும். நிச்சயம் நினைச்சிருப்பான், நினைக்க மாட்டானா? நினைத்திருப்பான் அல்லவா? அப்ப அந்த கனவுகளை எல்லாம் களமாடுவதற்கு எங்களுக்கு இந்த பயணத்துல இது ரொம்ப முக்கியமான 2026 தேர்தல். நாங்க அடுத்த முதல்வர் சொல்லல, ஆனா மக்கள் ஒரு காலத்தில் சொல்லுவார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தலைவர் சொல்லுவார், மதுரை மண்ணில் கொள்கையில களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று சொல்லுவார். அந்த கொடியேற்ற நாள் அதிவிரைவில் வரும். அது வேற, அது இயங்கியல் கோட்பாடு, இயங்கியல் விதி. ஏனென்றால் நாங்கள் பகவான் புத்தரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் மனதில் வைத்து களமாடி கொண்டிருக்கிறோம். அதே புரட்சி அம்பேத்கர் என்ன சொன்னாரு கடைசி காலத்துல 1956 1950 அழுகிறாரு. இதை நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. அழுகிறார். ஏங்க ஐயா அழுகிறீங்கன்னு கேட்கும்போது, பம்பாயில நான் நல்லா நிறைய பேர் உருவாக்குனேன், அவங்க அப்புறம் ஒயிட் காலர்ஸ், ஆனா அவங்க பயனடைஞ்சிட்டாங்க. என் பையனுக்கு சீட்டு வாங்கி கொடு, எனக்கு அதை வாங்கி இதை வாங்கணும், இடஒதுக்கீடு நல்லா முன்னேறிட்டாங்க. ஆனா பாவம் அன்றாடம் காட்சிகள், அந்த மக்களுக்கு ஒண்ணுமே செய்யவே இல்லை. நான் இதோட வருத்தத்தோட சாக போறேன், எனக்கு ரொம்ப மன நிம்மதியே இல்லை அப்படின்னு யாரு?
புரட்சி அம்பேத்கர் அவ்வளவு பெரிய அறிஞருங்க, மாபெரும் அறிஞர், சாதாரண ஆள் இல்லை. அவர் வரலாறு பேசணும்னா பேசிக்கொண்டே, அவர் வரலாறு நிறைய பேர் சொல்றது இல்லை. அவருடைய வாய்ப்பு இருந்தால் அவருடைய 37வது தொகுப்பை படியுங்கள். அதில் எழுதின ஒரு கருத்தை சொல்லி நான் இந்த நினைவேந்த நிகழ்வை முடிக்கிறது. முக்கியமானது என்னன்னா, அம்பேத்கர் அந்த காலகட்டத்தில் இப்ப அழுகிறாரு கடைசி காலகட்டத்தில். ஆனால் அவர் இளைஞராக இருக்கும் பொழுது, இந்தியா சுதந்திரம் அடைகின்ற பொழுது, அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எழுச்சி தமிழர் என்னிடம் சொன்னது, நான் உங்களிடம் சொல்லுகிறேன். அதே நம்ம வேலை என்னன்னா, நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் சமூகம் பெரியதுன்னு சொன்னார் புரட்சி அம்பேத்கர். எங்க சொன்னாலும் நீங்க எவன்டே கேளுங்க பார்ப்போம், எவனும் சொல்ல மாட்டேன். அவர் சொன்ன இடம் வரலாற்றிலே மிக முக்கியமானது. அம்பேத்கரை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா விடிய விடிய பேசலாம், எல்லாமே பிரமிப்பா இருக்குது. ஒரு அவதார புருஷன் வந்து இந்த பூமியில என்ன செஞ்சிருப்பானோ, நமக்கு அவதாரத்தின் நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்தி காட்டியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தலித்து மக்கள், நம்மளை போல ஒடுக்கப்பட்ட மக்கள் பாகிஸ்தானுக்குள்ள போயிடுறோம். அந்த பாகிஸ்தானுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த மக்கள் அம்பேத்கர் லெட்டர் எழுதுறாங்க, ஐயா எங்களுக்கு இங்க வந்து மாட்டிக்கிட்டான், எங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, எங்களை வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் செய்கின்ற பல வேலைகள்லாம் செய்ய சொல்லி எங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். ஏன்னா இஸ்லாம் கண்ட்ரி, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார்கள், சாதி ஆணவத்தோடு செயல்படுகிறார்கள், எங்களை எல்லாம் அழைத்து செல்ல வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். அம்பேத்கர் அப்போது சட்ட அமைச்சர். அவர் நேர போய் நேரிட்ட சொல்றாரு, நேரு அவர்களே, ஜவஹர்லால் நேரு அவர்களே, பாரத பிரதமர் அவர்களே, எங்களை மக்களை மீட்டு கொண்டு வாருங்கள் அப்படின்னு. அதுக்கு அவர் வந்து, இது ரொம்ப சிக்கலுங்க, எனக்கு நம்ம மீட்டெல்லாம் பிரிச்சுட்டோம், பார்டர் போட்டோம், எப்படி நீ அங்கிருந்து கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி ரைட்டு ஓகே பரவாயில்ல நன்றி அப்படின்ட்டு வந்துடுறாரு. ஏன்னா அவன் இப்போ பிராடிப்பையில் அந்த காலத்தில் காங்கிரஸ்காரங்க தப்பா இருக்க வேண்டாம், அவர் எழுதின புத்தான் இஸ் தமான்ற புத்தகத்தை கடைசியில் வெளியிடுவதற்கு காசு இல்லாம நேருக்கு லெட்டர் எழுதுறாரு. நான் சொல்ற ரெக்கார்டு, 20,000 கொடுங்கள் கடனாக, நான் புத்தகத்தை விற்ற பிறகு நான் திருப்பி கட்டி விடுகிறேன் என்று சொன்னார். அதுவும் அவங்க கொடுக்கல. அப்ப எவ்வளவு ஒரு வன்மத்தில் இருக்காங்க பாருங்க. அம்பேத்கர் வளரக்கூடாது என்பதற்கு இப்ப நம்மளையும் செய்யறாங்கல்ல, கூட்டணியிலே நம்ம இருப்போம், ஆனாலும் கூட சில அங்கீகாரம் கொடுக்காமல் இருப்பார்கள். அதுக்காக தமிழக முதல்வர் சொல்லவில்லை, 2ஆம் கட்ட தலைவர்கள், அது வேற பிரச்சனை. அப்படிப்பட்ட சூழ்நிலை புரட்சி அம்பேத்கருக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. சரி அப்படியா அப்படின்ட்டு நல்லா கேளுங்க பிரதர்களே, மலைச்சாமி அவர்கள் இது கவனமாக கவனிக்க வேண்டும். ஏன்னா அவர் இளைஞர், ஒரு காலத்தில் இளைஞர் எழுச்சி பாசறையுடைய மாவட்ட அமைப்பாளராக இருந்தார், சிறப்பாக பணியாற்றினார். நீ இது மாதிரி அமைப்புகளை எல்லாம் நீ கட்டமைக்க வேண்டும், இதுதான் எழுச்சி தமிழுடைய ஆசை. அம்பேத்கர் வந்து எஸ்எஸ்டி அப்படின்னு ஒரு படை வைத்திருந்தார், சமதா சைனிக் தள், அந்த படையின் பெயர் தமிழ் முழக்கம் சமத்துவ படை, அப்படியே மிலிட்டரி மாதிரி அவர் படை வைத்திருந்தார். அந்த படையை அனுப்புகிறார் பாகிஸ்தானுக்கு உள்ள, போரிட்டு நமது மக்களை எல்லாம் அழைத்து வந்து விடுகிறார். அழைத்து வந்த பிறகு பாராளுமன்றத்தில் கேட்கிறார்கள், நீங்க என்னங்க, நீங்க ஒரு லா மினிஸ்டர், நீங்க இப்படிலாம் செய்யலாமா அப்படி எல்லாரும் அவர் கேட்கிறாங்க. அப்ப அம்பேத்கர் சொன்ன டயலாக் தான் இந்த டயலாக், என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் சமூகம் பெரியது, எனது மக்கள் பெரியது. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவரின் தொடர்ச்சிதான் எழுச்சி தமிழர். அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அழுகிறார். ஒரு மிலிட்டரியை வச்சிருந்த அவரே அழுகிறார். ஏன் அழுகிறார்னா, நான் நம்பினேங்க, நிறைய பேர் நம்பிக்கை துரோகிகள் இப்படிலாம் செய்யறாங்க, சில பேர் நான் தான் பெரிய பெரிய ஆளா ஆக்கி விட்டேன், இப்படி பண்றாங்களே, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அதிகாரமும் கிடைக்கலையே, நான் இப்ப சாக போறேன், என்ன செய்யறேன்னு சொல்லும் பொழுது கடைசியில் அவர் சொல்றாரு, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணி சொல்றேன், அதை வச்சு நீங்க டெவலப் ஆகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, பலியிடப்படுவது ஆடுகளைத்தான், சிங்கங்களை அல்ல. யாரு? புரட்சி அம்பேத்கர். பலியிடப்படுவது ஆடுகளைத்தான், சிங்கங்களை அல்லன்னு நம்மள மாதிரி சாதாரண மக்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்களா சிங்கமா மாறுங்க, நீங்க ஆடா இருந்தா உங்களை கொண்டு போய் வெட்டி கொலை பண்ணிடுவாங்க, உங்களை அது மாதிரி அடக்குமுறை உருவாக்குவார்கள் அப்படின்னு யார் சொல்றா? புரட்சியாளர் அம்பேத்கர் இறப்பதற்கு முன்னால் கடைசியாக சொன்ன அந்த வாசகம். அதைத்தான் மனதில் வைத்து எழுச்சி தமிழ் அவர்கள் மதுரை மண்ணில் அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், அண்ணலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாய் விடுதலை சிறுத்தை என்று சொல்கிறார். இது நிறைய பேர் தெரியாது, அண்ணல் தலைவர் ஏதோ சொல்றாருன்னு நினைப்போம். ஆனா அவர் அம்பேத்கரை பார்த்தே சொல்றாரு, அண்ணலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாய் விடுதலை சிறுத்தை என்று
அது மாதிரிதான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞரையும் உருவாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, மதுரை மாவட்டத்தில் மேலூரில் எழுச்சி தமிழர்கள் கட்சி கட்டமைக்கப்படும் பொழுது, புதூரில் கட்சி கட்டமைக்கப்படும் பொழுது, அப்பொழுது தலைவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் படித்தவர்கள் இல்லை, சாதாரண ஆட்கள், கூலி தொழிலாளிகள், சாதாரண விவசாய தொழிலாளிகள், அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள், பண்ணைக்கு இருப்பவர்கள், இவர்கள் தான் தலைவரை நோக்கி வந்தார்கள். அவர்களை வைத்துத்தான் விடுதலை சிறுத்தைகளை உருவாக்கினார். விடுதலை புலிகளை போல விடுதலை சிறுத்தைகளை உருவாக்கினார். அவர்தான் நமது தலைவர். அதாவது புரட்சி அம்பேத்கருடைய கனவை மனதில் வைத்து, பகவான் புத்தரின் கனவை மனதில் வைத்து களமாடி கொண்டிருக்கிறார். அந்த எண்ணத்தை நாம் உள்வாங்கி, நமது தம்பி எப்படி களமாடினாரோ அதை போல நம்ம தோழர்கள் ஒவ்வொருவரும், மலைச்சாமி எப்படி அவர் இப்ப சிறப்பாக இருக்கிறாரோ, வருங்காலங்களில் புரட்சி அம்பேத்கரை போல ஒரு எஸ்எஸ்டி படையை கட்டமைக்க வேண்டிய காலமும் உருவாகலாம். இந்த காலத்தின் தேவை. புரட்சி அம்பேத்கரை உருவாக்கி இருக்கிறார்ல, ஆனா அந்த எஸ்எஸ்டி எல்லா இடத்துலயும் அழிஞ்சு போச்சு, டோட்டலாக அழிஞ்சு போச்சு. ஆனால் தமிழகத்தில் மட்டும் அந்த சமரா சைனிக் தள் எஸ்எஸ்டி விடுதலை சிறுத்தைகளாக இருக்கிறது. நாம் ஆடை அணியவில்லை, நம்மிடம் ஆயுதம் இல்லை, ஆனால் சிறுத்தைகள் ஒவ்வொருவருமே ஒரு ஆயுதம் தான். சிறுத்தைகள் ஒவ்வொருமே ஒரு அறிவாயுதம் தான். அது எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அந்த எண்ணத்தோடு நாம் களமாடுவோம். முடிக்கின்ற இந்த தருவாயில் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே, எங்க தலைவர் 2ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறார். நிச்சயமாக தாங்கள் தருவீர்கள், மாற்று கருத்து அல்ல. ஆனால் தாங்கள் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்றார், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்றால், விடுதலை சிறுத்தைகளுக்கு நாங்கள் ஒன்றும் 25 சீட்டு கேட்கல. நாங்கள் ஒன்றும் மற்ற கட்சிக்காரங்க மாதிரி எங்களை அதை கொடுக்காட்டி நாங்கள் இங்கிட்டு போயிடுவோம் அங்கிட்டு போயிடுவோம் சொல்லலை. தலைவரே சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு, ஜன்னலை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓப்பனாக சொல்றேன், எடப்பாடி இன்னைக்கு முன்னாடி தலைவர் அப்படி கன்சாடை காட்டினா பிஜேபி விரட்டி விட்டுருவாப்புல. நேற்று எடப்பாடி மாதிரி பேசினாரா பேசலையா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த விஜய் திருவாப்புல, விஜய்லாம் அப்படியே கெஞ்சினாரு, அண்ணே வந்துருங்கண்ணே, உங்களுக்கான புத்தகமே வெளியிடுறோம்னே, வாங்கனே வாங்கினேன்னாப்புல. தலைவர் தம்பி அதெல்லாம் தெரியும் தம்பி, ஒன்று நீலாம் இப்போ வந்திருக்க அரசியலை, நான் 40 ஆண்டு காலமாக இந்த அரசியலை நான் யார் என்ன செய்வேன், எப்படி பண்ணுவேன், யார் எந்தெந்த காலத்தில் எப்படிலாம் மாறுவாங்க, யார் வெற்றி பெறுவார்கள், அனைத்தையுமே நான் கரைத்து குடித்தவன், எனக்கு தெரியும். அதனால் எல்லாம் அமைதியாக இருக்கு அப்படின்னு தளபதி ஸ்டாலினை நம்புகிறார். அதே முக்கியம். சங்கி பயல்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் ஒரு ஆளுமை மிக்க ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்பு தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட அமைப்பு தனக்கு இணையாக துணையாக வலுவான அமைப்புகளை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும். இது அரசியல் சயின்ஸ் பிரதர். 9-10 ஆண்டு தான் நடக்க போகுது. சில பேர் கேட்பீங்க, அளவு மாற்றம் பண்பு மாற்றத்தை உருவாக்கும் இயங்கியல் கோட்பாடு. அந்த பண்பு மாற்றம் புரட்சிகர மாற்றத்தை உருவாக்கும். இந்த இடத்துல ஒரு 10 பேர் இருக்கிறான், போலீஸ் வருது 100 போலீஸ். அப்ப எப்படி இருக்கு? மலைச்சாமி தலைமையில ஒரு 10 பேர் இங்க நிக்கிறீங்க, ஒரு பிரச்சனை வந்துடுது நமது மக்கள் மேல, இல்ல நமது மரக்காணத்துல போய் தீய வச்சிருந்தாங்க. அப்ப 10 போலீஸ், மன்னிக்கணும் 10 சிறுத்தைகள், ஆனா 100 போலீஸ் இருக்கு. ஆனா 100 போலீஸ் 100 சிறுத்தைகள் இருக்கு. என்ன ஆகும்? அது அளவு மாற்றம் பண்பு மாற்றத்தை உருவாக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 100 போலீஸ் 100 சிறுத்தைகள், அப்ப அது எப்படி இருக்கும்? அது அளவு மாற்றம் பண்பு மாற்றத்தை உருவாக்கும். அந்த பண்பு மாற்றம் புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அப்ப புரட்சிகரமான மாற்றம் என்றால் மீண்டும் தமிழக முதல்வராக அவர் வரலாறு படைக்க வேண்டும். டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியால் முடியாததை இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் செய்ய போகிறார், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது செய்ய வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகளுக்கு தேவையானதை ஒதுக்க வேண்டும் என்பது இயங்கியல் கோட்பாடு. இதுல எது நம்ம சும்மா பண்ணல, நம்மளுக்கு ஒண்ணு இல்லாம நம்ம பிச்சை தேர்தலில் எவ்வளவு பிச்சை போட மாட்டான், பாவம்டா, நம்ம தான் பாவம் பார்த்து இருந்தோம் ஆட்சிட்டு வாங்கிட்டு. யதார்த்தம் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, தலித்து மக்களே என்னைக்குமே கருணையாக இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள், நேர்மையாக இருப்பார்கள், ஒழுக்கமாக இருப்பார்கள். வரலாறு தோழர்களே, தைரியமா பேசினா ஒருத்தர் அடிபட்டு போயிட்டா சேரி மக்கள் தூக்குவேன். அது சென்னையில ஐயங்கார் ஃபேமிலிஸ் இருக்கிற பகுதியில் இல்ல இன்னும் மற்ற சமூக மக்கள் இருக்கிற பகுதியில் ஒரு அடிபட்டு ரோட்ல விழுந்தா கண்டுக்கவே மாட்டாங்க, செத்தா நமக்கான போவாங்க. ஆனால் தலித்து குடியிருப்பு பகுதியில், சேரி பகுதியில், இல்ல சேரி மக்கள் அதிகமா இருக்கின்ற பகுதியில் ஒரு பையனுக்கு ஒரு சிக்கலன்னா தட்டி கேட்பார்கள், கருணையாக இருப்பார்கள், சாப்பாடு வழங்குவார்கள். வரலாறு நான் சும்மா போற போக்குல பேச அனைத்து வரலாறையும் படித்ததைத்தான் சொல்கிறேன்.
தமிழ் தேசியம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர். ஆனா தலைவர் தமிழ் தேசிய மாநாட்டை உருவாக்குகிறார். அந்த தமிழ் தேசியத்துக்கு போராடியவர் தான் தமிழரசன். தமிழரசன் கடைசி காலகட்டத்தில் எங்கே இருந்தார்? தலித் மக்களோடு இருந்தார். வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், தலித் மக்களோடு ஒற்றுமையாக இருந்தார். தமிழரசன் வரலாறு பிரதர், அவர் வன்னியர். சில நாட்கள் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஐயா இறந்து போயிட்டாரு, நல்லக்கண்ணு ஐயா. நான் நெருங்கி பழகியவர். வாரத்தில் ஒரு முறை ஆரம்பத்தில் சந்திச்சு கொண்டே இருப்போம். அவர் என்ன சமூகம் உங்களுக்கு தெரியுமா? அதை நம்ம சொல்ல வேண்டாம். அவரும் ஒரு ஆதிக்க சமூகம் தான். ஆனால் போலீஸ் பிடிச்சாங்க பார்த்தீங்களா? பிடிக்கும் பொழுது அவர் இருந்த வீடு யார் வீடு தெரியுமில்ல? ஒரு தலித் வீடு. அங்கதான் ஆயுதத்தோட பிடிக்கிறார்கள். அங்கதான் அவர் மீசியை பிடுங்கினாங்க. இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். இன்னும் சொல்லிட்டே போனா பல வரலாறு நம்ம சொல்ல முடியும், பல வரலாறு சொல்ல முடியும். அப்ப தலித் மக்கள் நேர்மையாக உண்மையாக மக்களை நேசிக்கக்கூடிய மனித நேயமிக்கவர்கள். இதுதான் யதார்த்தம். நான் இட்டுக்கட்டுலாம் பேசல, யதார்த்தத்தை பேசுகிறேன். எங்களை ஈஸியா ஏமாத்திடலாம், அன்பை கூப்பிட்டு அழுதினா போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தலைவரை பார்த்து ஓப்பனா சொல்றேன், யாரும் தப்பு எடுக்காதீங்க, நான் அந்த பேச்சு நான் தான் பொறுப்பு. தலைவர் அங்க போய் பேச்சுவார்த்தை போறார் 2ஆம் தேதி. தலைவர் ஸ்டாலின் வந்து, ஐயோ ரொம்ப எனக்கு கவலையா இருக்குங்க, என்ன பண்றேன்னே தெரியல, அவங்கவுங்க சீட்டு கேட்கிறாங்க, நான் என்னங்க செய்யுது அப்படின்னா தலைவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். யதார்த்தத்தை சொல்றேன். ஏன்னா தலைவருடைய இலகிய மனப்பான்பு உள்ளவர். ஆனாலும் கூட நீண்ட காலம் ஒரு மக்களை, ஒரு தலைவர் என்பது, எழுச்சி தலைவர் என்பது சாதாரண தனி மனிதன் அல்ல, ஒரு மக்களுக்கான ஒரு தலைவன், ஒரு வரலாற்று நாயகன், நாளை வரலாறை படைக்கக்கூடிய நிகழ்காலத்து எழுச்சி தமிழர். அப்படிப்பட்ட தலைவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக 2 இலக்கு தொகுதியில் ஒதுக்கப்படும் விடுதலை சிறுத்தைகள் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக எங்கே செல்வார்கள்? சட்டமன்றத்திற்கு உள்ளே செல்வார்கள். செல்லும் பொழுது வேங்கவேல் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. வேங்கல் மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? எதிரி பயந்துருவேன். அளவு மாற்றம் பண்பு மாற்றத்தை உருவாக்கும். நம்ம இதுல ஒரு பையன் நல்லா படிச்சாங்க, வாயிலே வெட்டினாங்களே, எங்க சின்னத்துறையை எந்த ஊர்ல? தூத்துக்குடியில வெட்ட முடியுமா? மேலாவளவு சின்னகாரம்பட்டியில 6 பேர் 7 பேர் பஸ்ல போக வெட்டி வீழ்த்தினார்களே, வீழ்த்த முடியுமா? அப்ப விடுதலை சிறுத்தைகள் 10 பேர் சட்டமன்றத்தில் செல்வது சும்மா ஏதோ 10 பேர் போயிட்டாங்க என்பது அல்ல. தமிழகத்தில் சமூக நீதி நிலைநாட்டப்படும். தமிழகத்தில் திராவிடம் என்ற கோட்பாடு நிலைநாட்டப்படும். திராவிடம் என்றால் என்ன? ஜனநாயகம். திராவிடம் என்றால் என்ன? சமத்துவம். திராவிடம் என்ற கோட்பாட்டை இந்த மண்ணில் உருவாக்கியவர் அயோத்தாச பண்டிதர், எட்டமலை சீனிவாசன். அவற்றின் தொடர்ச்சியாக வளர்ச்சியாக நிகழ்காலத்தில் களமாடி கொண்டிருப்போர் எழுச்சி தமிழர். அந்த எழுச்சி தமிழர் கனவை நனவாக்க வேண்டும். அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம், கொள்கைகள்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். விடுதலை சிறுத்தை இளைஞரின் சார்பாகவும் தலைவரின் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை தம்பி ராமதாஸ் அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.